ஹெல்த்தி வெர்ஷனாக ஒரு ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் வட்டி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி அதை எடுத்துக்கோங்க. இது கூடால பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். கோகோ பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம சாக்லேட் எதுவுமே சேர்க்காதனால கோகோ பவுடர் கொஞ்சம் நல்லதாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் இன்னுமே நல்லா இருக்கும். பால் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் இனிப்புக்காக நம்ம எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்வீட்காக சுகர் எதுவும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ஒரு மோல்டு, கப் கேக் மோல்டு மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஊற்றி பேக் பண்ணோன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். நேற்றுக்கு வீடியோவில் பையன் காலையில் எழுப்பும்போது 101 ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபீவர் இருந்தனால மறுபடியும் நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு விடுறதுக்கு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா நேற்றுக்கு வரைக்கும் நார்மலாக இருந்திருக்கான். திடீர்னு இன்றைக்கி எப்படி ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கே ரொம்பவே சங்கடமாக போச்சு. அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இன்னும் ஒரு 1 வீக் கழியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இவங்கிட்ட சொல்லவே வேண்டாம். முந்தின நாள் நம்ம ஸ்கூலுக்கு நாளைக்கு போகணுன்னு சொல்லவே வேண்டாம். நெக்ஸ்ட் டே காலையில் அவங்ககிட்ட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே சொன்னால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரி ஓகேன்ட்டு பக்காவாக பிளான் போட்டுட்டு 1 வீக்கு அப்புறமா காலையில் அவனை எழுப்பிட்டேன். இந்த லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு எழுப்பி விட்டுட்டேன். அவனுமே அன்றைக்கி போயிட்டான். கொஞ்சம் அழுதுட்டு தான் போனான். ஆனால் போகும்போது நார்மலாக தான் போனான். மறுபடியும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது பழையபடி ஃபீவரும் இருந்துச்சு, நல்லா வீசிங்கும் இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுத்தோன்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு நாங்களே நினச்சிட்டோம். இதுக்கப்புறம் உள்ளது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ரௌனி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு யாருமே நினச்சிட வேண்டாம். இது ஒரு ரெசிபி வந்துட்டு இன்ஸ்டாவில் தான் பார்த்து இதை ட்ரை பண்ணினேன். நானும் சூப்பராக வரும்னு அந்தனே சூப்பராக எடுத்தெல்லாம் காமிச்சாங்க, அப்படி தான் ட்ரை பண்ணினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சத்தியமாக வாயிலே வைக்க முடியாது. என் வாழ்க்கையில் இப்படி ஒன்றும் சாப்பிட்டதே கிடையாது. உள்ளே வேற சாக்லேட்டை வச்சு சாக்லேட்டையும் வேஸ்ட் பண்ணிவிட்டேன். அது மட்டும்தான் இதில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு.